ஜிகே என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். பெண் உரிமைக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் வாழ்க்கை அந்த மாதிரி என்ன மாத்திருச்சு. பாக்குறதுக்கு வேணா நான் இந்த மாதிரி மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனா உண்மையை சொல்லனா நான் ஒரு ஆன்மீகவாதி. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட சமாளிச்சிருக்கேன். வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும், அதுதான் இந்த பூஜா வாசுதேவனுடைய ஒரே குறிக்கோள். நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊரு சிஎம் ஆவ? பேர பாரு, பூஜா வாசுதேவனா. இவளுக்கு யாரு இந்த பேரெல்லாம் வச்சானுங்களா? சை, அவளை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா வாசுதேவன். அவளை என்ன பண்றது? வீட்டுல ஒரு 10 பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையும் கொல்ல போறான் பாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி, முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் யாரை திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பனை தான், அந்த வாசுதேவனை. சரி, முதல்ல அந்த வாசுதேவனே போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன்? என்ன பண்றது? அந்த வாசுதேவனை நான் தானா, என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இதை நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. I am happy. நீ தான் என்னோட சொல்ல பொண்ணு, கண்ணு குட்டிடா. தவிச்ச வாய்க்கு நீ ரம்மே வாங்கி கொடுத்துட்ட. நீ நல்ல பொண்ணு. ஜாலி 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 ஜாலி, எனக்கு ஜாலி தான். வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, நீ போய் பாரு. நான் அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டுறேன். ஓ மை காட், ஹரிந்திரன் சார் நீங்களா? உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் ஒரு கோடீஸ்வரி தானே. அவன் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வம் வேணும்ல. என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி, விஷயத்துக்கு வரேன். யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஓகே, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படினா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அத பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயே மயக்கிட்டா? மயக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா, அதான் நேர்லயும் கொஞ்சம் பாத்துடலாமேண்டா. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு. சரி, இப்ப நீ என்ன சொல்ற? சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு I am very happy about this lottery. உட்காருங்க, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? மனசுல மரியாதை இருந்தா போதும். மிஸ்டர் ஹரிந்திரன், இப்ப நான் சொன்னது உண்மைதானே? நீங்க எனக்கு மருமகனா வர போறீங்களா? வாழ்க்கையில இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன? என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான, அந்த கோபால கிருஷ்ணன். அவன் சரியான கஞ்சன். 10 பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு என் பொண்ணுக்கும் தான் எங்க கல்யாணம் நடந்துற போதும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த நேரம் அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரம்முல இருந்து ஸ்காட்சுக்கு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரிந்திரன். நான் ஏதோ கொஞ்சம் போதையில உளறிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒரு காலத்துல என்கிட்ட கோட்டை மாதிரி 3 பங்களா இருந்துச்சு. மெர்சிடிஸ் காருன்னு, டொயோட்டா காருன்னு ஏகப்பட்ட காரு இருந்துச்சு. இந்த ஊர்ல இல்ல, எல்லாம் துபாயில இருந்துச்சு. என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன். வேர்ல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேனா நான் தான் வருவேன்னு சொல்லி ஒரு ஷேக் என்ன ஏமாத்திட்டான். என்ன பெரிய ஆள் ஆக்குறன்னு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த ஷேக்குக்கு கூட இருந்தவன் என்னோட உயிர் நண்பன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. மக்களை ஏமாத்திட்டேன்னு என்ன ஜெயில அடைச்சாங்க. அதை கேட்ட இவங்க அம்மா வருத்தத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மக ஹோட்டல்ல 4 பேர் முன்னாடி பாடினா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இந்த 2 ரவுண்ட் பெக்கு கூட அடிக்க முடியும். வாட் எ லைஃப் வேஸ்ட். ஐ அம் சாரி சார். தட்ஸ் ஓகே. மனசுல இருக்கிற வருத்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட தானே கொட்ட முடியும். ஐயோ, பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார். அப்ப ஏன் விஷயம்? டன், உங்க மனசு கவர்ந்த அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த இந்துவை நீங்க மீட் பண்றதுக்கு இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணுவா.
ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை லவ் பண்றது, அப்புறம் வீட்ல இன்னொருத்தனை சொல்றானேன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, லவ் பண்றோன்றதுக்காக அவன் கிட்ட அடிமையாவும் என்னால இருக்க முடியாது. V is equal to MR into GYB. R is constant. The value of the depends upon the properties of gas and the temperature scale. அதோட டெரிவேஷன் பாருங்க. V is equal to MR into இப்ப லவ்வர்ஸோட பெஸ்ட் லவ்விங் ஸ்பாட் கிளாஸ் ரூம்ஸ் தான். எஸ்எம்எஸ்ல லவ் பண்றது ஃபேஷன் இல்ல, பேஷன் ஆயிடுச்சு. செல்போன் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. ஏய் சார் பார்க்க போறாரு. பார்க்கட்டும். போட்டோ எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்றாங்கல்ல, அப்பதான் பிரச்சனை. இந்த மாதிரி பல கோஷ்டிக கிளாஸ் ரூம்ல இருக்கும். அதுவும் இந்த லோ வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க பாருங்க, பார்க்கவே கண்ரவியா இருக்கு. இந்த மாதிரி எந்த சேட்டையும் பண்ணாம ஓரத்துல ஒதுங்கி இருக்கேனே, ஏன் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? V is equal to MR. இந்து கொஞ்சம் கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்றியா? இந்து கால் பண்ணியா? பண்ணேன். என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்புனியா? அனுப்புனேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அப்பனா என் மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணு. அவசியமே இல்ல. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிவாதம் இருக்கு. என்ன வேண்டாம்னு சொல்றவன எனக்கும் வேண்டாம். அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தான் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்கல. ஈகோவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மனசு. அவனோட தாடியும் கண்ணாடியும் பார்க்கவே சகிக்கல. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ அவன் பேச்சு கேட்டு நீ மயங்கிட்ட. இன்னைக்கு அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன். இடியட். அப்படியே சேகுவர மறியல பேசிட்டு இருந்தான். பிறக்கும் போதே பென்ஸ் கார்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையனோட வாழ்க்கை தெரிய வாய்ப்பே இல்ல. அவ ஆசைப்படும் போதெல்லாம் லவ் பண்ணனா, அவ ஆசைப்படும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகாரம் போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா 150 தடவைக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை படிச்சு வளர்ந்த ஒரு புரட்சியாளனா என்னோட இந்த நிலைமையை பத்தி மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச கபோதிய லவ் பண்றா பாரு அந்த பொண்ணு, அவளை நிச்சயமா பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை இந்த நாட்டிலே இருக்க விடக்கூடாதுன்னு ஓட ஓட அடிக்கணும், அதான் முக்கியம். உன்கிட்ட போய் கேட்ட பாரு, உன் மனசுல பெரிய பத்திரிக்கைக்காரன் நினைப்பா உனக்கு. ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதலாளி கூட்டாளிங்க. அந்த சர்வாதிகார கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமை வம்சம் தானா. அப்பேற்பட்ட முதலாளி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது? நீயே கேள்வி கேட்கிற, நீயே பதில் சொல்ற, இதுல நான் என்ன சொல்றது? பதில் சொல்ல தெரியலனா எதுக்காக அந்த முதலாளி கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ண? ஒன்ன மாதிரியான ஆளுங்களால தான் இந்த ஊர்ல கம்யூனிஸ்டுக்கு மதிப்பே இல்லாம போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லேசா வயிறு கலக்குது, நான் கக்குசுரை போயிட்டு வந்துடுறேன். அம்மா எதுவும் வேலை செய்யலையா? இப்ப என்ன பண்றது? உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ குளிக்கிற ஸ்விம்மிங் பூல், குடிக்க கொக்கோ கோலா. ஆனா எனக்கு குடிக்க குளிக்க எல்லாமே இந்த அரை பேக்கெட் தண்ணி தான். அதுவும் வரலையா? யோ, அப்போ போன நீ இன்னும் வெளியில வரலையா? சீக்கிரம் வாயா. சீக்கிரம் எல்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் வேலையெல்லாம் நீ வெளியில வந்து பாரு, எனக்கு உள்ள போகணும். உள்ள தண்ணி தீந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி தரியா? இந்த எடுத்துக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும். டார்ச்சர் பண்றான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற அந்த பொண்ணுக்கு நான் படுற கஷ்டம் எங்க அதுக்கு தெரிய போகுது. இனிமே அவகிட்ட நான் பேசுறதா இல்ல. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? அவ வழிய பாத்துட்டு போகட்டும், நான் என் வழிய பாத்துக்கிறேன். அதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, என் வேலை முடிஞ்சது. அவன் என்ன தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்னையா பண்ற? ஐயோ, இது என் தலைவர் படம். உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? யார கேட்டா இதை நீ எடுத்த? கீழே கிடந்துச்சு, ஏதோ பழைய துணின்னு எடுத்து தொடச்சேன். இவர் எனக்கு கடவுள் மாதிரி. இவரை நீ ஏதாவது பண்ண உன்னை நான் கடிச்சிருவேன். கடிப்ப. டேய், என் ஊர்ல வந்து என் பேரை சொல்லிப்பாரு, சும்மா அதிரும். ரொம்ப ஓவரா பேசுற. போடா லூசு பையல. நான் லூசு பையனா? இவன் லூசு பையனா இருந்துகிட்டு என்ன லூசு பையங்கிறான்? இவனெல்லாம் கொல்லணுயா? என் வாலி உள்ள போயிடுச்சு. எல்லாம் இவனால வந்தது. டேய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்ப தற்கொலை பண்ண போற? இதை எப்படி எடுக்கிறது? கிணத்துல விழுந்து செத்துறாத, நான் தண்ணி எடுக்க முடியாது. நான் ஒண்ணு சாக போகல. அதானே பார்த்தேன், ரோஸ் வந்து செத்துறாத. இங்க பாரு, பக்கெட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உன் மனசு சந்தோஷமாக நான் ஒரு ஐடியா சொல்றேன். வா வா. என்ன? வாடா.
எதுவா? இத ராத்திரியில தான் போடணும்னு எவன் சொன்னா? எப்ப வேணாலும் போடலாம், போதை ஏறும். இப்ப என் வாட்சில மணி என்ன தெரியுமா? 8 மணி. அத நைட்டு நினைச்சுக்கோ. நீ ஒரு ரவுண்டு போடு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கட்டாலும் சரி, பண்ணு கிடைக்கட்டாலும் சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்ரு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா. அடி போயா, எனக்கு இது ஒண்ணும் வேணாம். ஏன் உங்க தலைவர் இதை குடிக்க கூடாது சொல்லிட்டாரா? சாப்பிடுறேன் வேண்டான்னு சொல்றேன்ல. என் மனசுக்குள்ளேயும் நிறைய கதை இருக்குடா. என் காதல் கதையை சொல்லட்டுமா? ஐயோ, வேண்டாம் சாமி, உன் காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. இதெல்லாம் கேட்க மாட்டிய மௌனே. 150 தடவை கம்யூனிஷன் புக்க படிச்சா போதாது. நம்ம பாக்கெட்ல எப்பவும் கட்டு கட்டா பணம் இருக்கணும். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பாரு, 20,000 30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட்ட போறீங்களா? கொடி, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு நீ. நான் போறேன். லூசு என்கிட்ட விளையாடுற நீ. எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ச்சே, அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா. கையடிடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்கின? எங்கேயோ வாங்கினேன். நல்லா இருக்கு, தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல்ல சொல்லிட்டு வெளியில வந்துரு. நாம 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனது ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள் வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கடவுளே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள் ஒரு பணக்காரன் வரான், முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா. போடா, அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கா ராஸ்கர். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்லா மாட்டினியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. பாய மூடி. ஏண்டா ஹார்ன் அடிச்சது கேட்கல? வண்டியை பார்த்துட்டு போடா. டேய், நீ அந்த அலெக்ஸ் தானே? ஆமா, யார் இந்த பொண்ணு? நடக்கட்டும், பார்த்து போ. வண்டி எடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், நில்றா. அடி, அடிச்சுதான் பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லன்னா நான் அவனை. அறிவு கட்டவன். இவன்களெல்லாம் லாரி ஏத்தி கொல்லணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? பார்த்து கெட்டியா பிடிச்சுக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். சொன்னல. அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ், அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிய. ஐயோ, ஜோசப் பண்ண நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தாருன்னா சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ, நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஜார்ஜ் புஷ், ஏய் அலெக்ஸ், வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல?
நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணன் இப்போ ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துடுறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையே ஜோசப் அண்ணா. இப்ப நம்ம என்ன பண்றது? அட நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ், பிரசிடென்ட் புஷ். ஒரு வழியை உங்களை அனுப்பி வச்சிட்டேன். சீக்கிரம் வா, வேகமா போலாம். புஷ். வரமாட்டேன், நீ வேணா போ. ஏய் சாரிடா. சாரி தேவையில்லை. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க. நான் போறேன். ஐயோ இந்து ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேள ப்ளீஸ்மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ப்ளீஸ் வா, வந்து ஏறுமா ப்ளீஸ்மா. நான் வேணா தோப்புக்காரனை போறேன். 1 2. நீ ஒரு சேகுவரவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே.